நண்பர்களே, என்டிஏவின் இந்த பதவிக்காலம் முக்கியமான முடிவுகள் நிறைந்தது, வேகமான வளர்ச்சியில் உள்ளது. இப்போது நாம் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இப்போது நாம் 5வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு முன்னேறிச் செல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் இந்த 5 அல்லது 3 என்பது வெறும் எண் அல்ல, காரணம். எனவே இதன் காரணமாக நமது பொருளாதாரத்தின் அந்தஸ்து அதிகரித்து சாமானியரின் நம்பிக்கைகளும் அபிலாஷைகளும் நிறைவேற்றுவது எளிதாகிறது. நாட்டின் தேவைகளை வசதியாக நிறைவேற்றிக் கொள்ள நம்மால் முடியும் என்பது இதில் தெரிகிறது. எனவே நாம் அந்த திசையில் பெரிய முயற்சிகளுடன் முன்னேற வேண்டும். மற்ற மாநிலங்களின் ஒத்துழைப்பும் இதில் முக்கிய பங்காற்றுகிறது. அப்படித்தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு வழிகாட்டுகின்றன. கூட்டு உறவு கூட்டாட்சியா? ஆனால் நான் அதை வலியுறுத்தினேன். காம்படிட்டிவ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். நமது மாநிலங்களுக்கு இடையில் ஆரோக்கியமான போட்டி, மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். நன்மை செய்வதற்காக போட்டி போட வேண்டும். மேலும் நாங்கள் அந்த திசையிலேயே செல்ல விரும்புகிறோம். இதை நான் காம்படிட்டிவ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பற்றி பேசும்போது நாங்கள் G20 மாநாட்டை ஒரே இடத்தில் நடத்தியதை பார்த்திருப்பீர்கள். நாமும் மாலை அணிவித்து புகைப்படம் எடுத்திருக்கலாம். ஆனால் இந்தியாவின் பல நகரங்களில் 200க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டன. உலகெங்கிலும் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள் 20 நாடுகளிலிருந்தும் மற்ற 5 அல்லது 7 நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்றார்கள். அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்குச் சென்று இந்தியாவின் பன்முகத்தன்மை பற்றி, பரந்த தன்மை பற்றி விவாதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், டில்லிக்கு வந்த பிறகு நாங்கள் திரும்பி செல்வது வழக்கமான ஒன்று என்று. இப்போது நம் நாட்டின் பலத்தை தெரிந்து கொண்டார்கள். நாம் கோவிடில் பார்த்தோம். மாநிலங்களுடன் சேர்ந்து எப்படி இணைந்து வென்றோம் என்பதை பார்த்தீர்கள். இணைந்து போராடி வெல்ல முடிந்தது, யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி. ஏனெனில் கூட்டுறவு கூட்டாட்சியில் எங்களுக்கு அர்ப்பணிப்பு இருப்பதால் இந்த பணியை செய்ய முடிந்தது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆஸ்பிரேஷனல் மாவட்டம் என்பது அத்தகைய நிர்வாகத்தின் ஒரு மாதிரி. இதில் மாநிலங்களும் எங்களுடன் சமமாக இணைந்து செயல்படுகின்றன. மற்றும் உலகின் வளரும் நாடுகளுக்கும் இதுபோன்ற ஒரு மாதிரியான நிர்வாகத்தை உலகின் பல பல்கலைக்கழகங்கள் கேஸ் ஸ்டடி செய்ய தொடங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் இப்போது அதை முன்னே எடுத்துச் செல்கின்றோம். எக்ஸ்பிரஷன் பிளாக் போன்றவற்றை கொண்டு செல்கின்றோம். அதனால் நமது அடிமட்ட அளவில் கூட வசதிகள் பலவீனமான பகுதிகளை, சாதாரண சராசரிக்கும் கீழே உள்ளவர்களை மிக விரைவில் மாநிலத்தின் சராசரி நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகின்றோம். அது எந்த பிரதேசமாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை நோக்கியே நாம் செல்கின்றோம்.